கடைசி பாடம். We have come actually studying verse by verse. வசனம் வசனமாக நாம் கற்று கடைசியிலே முடிவுக்கு வந்திருக்கிறோம். Now we are in chapter 22 of the book of Revelation. இப்போது வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம். And verse 6. 6ஆம் வசனம். We're going to study from verse 6 to 21 today. இன்றைக்கு 6 முதல் 21 வரைக்குமாக நாம் படிக்க போகிறோம். That is, we're going to finish the book of Revelation tonight. இன்றைக்கு இரவு வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் முடிக்க போகிறோம். So Revelation chapter 22 verse 6 onwards. ஆகவே வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல். Revelation is the revelation of the Lord Jesus Christ. இந்த வெளிப்பாடு என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு. It is not only the end time events about which we have learned from this book. இந்த புத்தகத்திலிருந்து நாம் வெறும் முடிவு காலத்தின் செய்திகளை மாத்திரம் படித்துக் கொள்ளவில்லை. We received a revelation of God himself. தேவனை குறித்தே ஒரு வெளிப்பாடை நாம் பெற்றுக்கொண்டோம். His nature is so fully and completely portrayed in this book. இந்த புத்தகத்தில் தானே அவருடைய தன்மைகளாகப்பட்டது முழுமையாக பூரணமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. His grace and his love is portrayed very clearly. அவருடைய கிருபையும் அன்பும் தெளிவாக காட்டப்படுகிறது. It's a wonderful book. அற்புதமான புத்தகம். In the closing words of this book, இந்த புத்தகத்தின் முடிவான வார்த்தைகளிலே there is a great invitation that is given to all kinds of people. எல்லா வகையான மக்களுக்கும் மிகப்பெரிய ஓர் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Let us read about it. அதை வாசிப்போம். Verse 6. 6ஆம் And he வசனம். said unto me, these sayings are faithful and true. The Lord God of the holy prophets sent his angels to show unto his servants the things which must shortly be done. பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமுமானவைகள், சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். In coming to a close of this book, God wants to emphasize the fact that the sayings that are written in this book are faithful and true. இந்த புத்தகத்தை முடிக்கும் வேளையிலே கர்த்தர் என்ன சொல்கிறார்? இந்த புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறவைகள் உண்மையும் சத்தியமுமானவைகள். The phrase faithful and true emphasizes the certainty of all that has been said and written in this book. உண்மையும் சத்தியமானவைகள் என்கிற தொடர் எதை காட்டுகிறது? இந்த புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறவைகள் எழுதப்பட்டிருக்கிறவைகள் அனைத்தும் நிச்சயமானவைகள். It will truly happen. நிச்சயமாகவே நடக்கும். And it is absolutely the truth. அது உண்மை, அப்பட்டமான உண்மை. அது faithful means to be trustworthy. உண்மை என்று சொல்லும் வேளையில என்ன அர்த்தம்? நம்ப தகுந்தது. You can put your trust in it. அதன் மீது உங்கள் நம்பிக்கை நீங்கள் வைக்கலாம். You can put your complete confidence in what is said. என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன் மீது உங்களுடைய முழு தைரியத்தை நம்பிக்கை நீங்கள் வைக்கலாம். When it says it is true, it means it is true, it is the whole truth and nothing but the truth. உண்மை என்று சொல்லப்பட்டிருக்கிற வேளையிலே முழு உண்மைதான், அது எந்த விதத்திலும் அது பொய்யே கிடையாது. And therefore a blessing is promised to all those who will keep these words. ஆகவே இந்த வார்த்தையை காத்துக் கொள்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது. Verse 7 says that. 7ஆம் வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. Behold, I come quickly, blessed is he that keepeth the sayings of this prophecy, of the prophecy of this book. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கைக்கொள்கிறவன் பாக்கியவான் என்றார். The phrase behold I come quickly is something that you have read several times as we studied the book of Revelation. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்கிற இந்த வார்த்தை இருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷத்தில் அடிக்கடியாக நாம் வாசிக்கும் தொடர். Exactly 7 times it has been repeated in the book of Revelation. சரியாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. And quickly here does not mean quickly in terms of coming soon. சீக்கிரமாய் என்று சொல்லும் வேளையிலே வருவதே விரைவாக அவர் வந்து விட போகிறார் என்ற அர்த்தம் அல்ல. It gives a sense of promptness rather than the sense of time. காலத்தை அது குறிப்பிடுவதற்கு பதிலாக நிச்சயத்தை அது குறிப்பிடுகிறதாக இருக்கிறது. Behold I come quickly literally should be stated as behold I will come on time. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்கிற வார்த்தை சரியாக சொல்ல வேண்டும் என்றால் எப்படி சொல்ல வேண்டும்? இதோ ஏற்ற நேரத்திலே நான் வந்து விடுவேன்.
These words of Jesus have been a great discouraging factor in many Christian people's lives. பல கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே இயேசுவானுடைய இந்த வார்த்தைகள் தானே அவர்களை அதைரியப்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்கிறது. They say he said he'll come quickly but he never came. சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னார், ஆனாலும் வரவில்லையே. What does he mean by quickly? சீக்கிரமாய் என்று சொல்வதின் அர்த்தம் என்ன? Well, literally he means that he will come in the correctly appointed time. எழுத்தின்படி என்ன அர்த்தம்? குறிப்பிட்ட நேரத்திலே அவர் நிச்சயமாக வருவார். With God there is a calendar. தேவன் விஷயத்திலே ஒரு நாட்காட்டி இருக்கிறது. He has appointed a time and a day for everything. எல்லாவற்றிற்கும் ஒரு காலத்தை, ஒரு நேரத்தை குறித்து வைத்திருக்கிறார். In the first coming of Jesus, இயேசுவின் முதலாம் வருகையிலே, in Galatians chapter 4 verse 4, கலாத்தியர் 4:4, it says that when the fullness of time came, God sent forth his son, born of a woman. கலாத்தியர் 4:4 என்ன வாசிக்கிறோம் சொன்னால், காலம் நிறைவேறிய பொழுது தேவன் தாமே கன்னியினிடத்தில் பிறப்பதற்கு தம்முடைய குமாரனை அனுப்பி வைத்தார். When the fullness of time came, காலம் நிறைவேறிய போது, when the fullness of time came, காலம் நிறைவேறிய போது, it literally means at the right time, in the most opportune moment, in the appointed time and the set date, God sent his son into this world. என்ன அர்த்தமாகிறது? குறிப்பிட்ட வேளையிலே, நிச்சயிக்கப்பட்ட வேளையிலே, எழுதப்பட்ட அந்த நேரத்திலே, ஏற்ற வேளையிலே தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். Many great preparations God has been doing in order for his son to enter into this world. தன்னுடைய குமாரன் இந்த உலகத்துக்குள்ளாக வருவதற்கென்று ஆண்டவர் மிக பெரிய பல ஆயத்தங்களை செய்து கொண்டிருந்தார். It's part of a total plan. அது பெரிய ஒரு திட்டத்திலே ஒரு அம்சம். So everything had to come and fall in place in order for Christ to come and enter into this world. கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து உதிக்க வேண்டும் என்று சொன்னால் அனைத்தும் அதன் காலத்திலே, இடத்திலே வைக்கப்பட வேண்டும். And therefore Jesus came in God appointed day and God appointed time. ஆகவே தேவனால் குறிக்கப்பட்ட நாளிலே, நேரத்திலே இயேசு வந்தார். In his first coming, முதலாம் வருகையிலே. when the Bible talks about the Holy Spirit coming, பரிசுத்த ஆவியானுடைய வருகையை குறித்து வேத புத்தகம் in சொல்லும்போது, Acts chapter 2 verses 1 and 4, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-4 ஆகிய வசனங்களில் it says that when the day of Pentecost was fully come, பெந்தேகோஸ்தே நாள் வந்த வேளையில் they all received the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர்கள் பெற்றார்கள். When the day of Pentecost was fully come, பெந்தேகோஸ்தே நாள் முழுவதுமாக வந்து விட்டது. I don't know why God had to wait for the day of Pentecost to come. ஏன் பெந்தேகோஸ்தே நாள் வருகிற வரைக்கும் ஆண்டவர் காத்திருக்க வேண்டும் என்று எனக்கு புரியவில்லை. Why does he have to wait those 10 days after his ascension? எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அந்த 10 நாட்கள் ஏன் அவர் காத்திருக்க வேண்டும் எனக்கு தெரியவில்லை. I don't think it took him 10 days to go there so that he could send the Holy Spirit. ஆகவே அவர் போவதற்கு 10 நாள் எடுத்தது. அதன் பிறகு அவர் அனுப்பி வைத்தார் என்று சொல்லி நான் நம்பவில்லை. I don't think it's the traveling time that's the point there. அந்த இடத்திலே பிரயாணப்பட்டு போவதற்கு 10 நாள் எடுத்தது என்பது அர்த்தம் அல்ல. It's just God's appointed day and time. தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு நேரம், காலம். All throughout history God has been planning that time. சரித்திர காலம் முழுவதுமாக ஆண்டவர் இந்த காலத்திற்காக திட்டம் தீட்டி So வந்தார். when God's time fully came, ஆகவே தேவனுடைய நேரம் முழுமையாக வந்த in வேளையில், the exact time that he has planned, he sent the Holy Ghost. திட்டமிட்ட சரியான வேளையிலே தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். So when Jesus came in incarnation, he came on the right time or right day which God had planned. ஆகவே இயேசுவானவர் அவதாரம் எடுத்து வந்த வேளையிலே தேவன் குறிப்பிட்டிருந்த சரியான நாள், சரியான நேரத்திலே எடுத்தார். In the sending of the Holy Spirit, God's appointed time was kept. பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிற விஷயத்திலும் தேவனுடைய நேரம் In கைக்கொள்ளப்பட்டது. the same way, in the second coming, God has appointed a day and a time which we know not of. And in the exact time that he has planned, God will once again send Jesus. இரண்டாம் வருகை குறித்தும் தேவன் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை, காலத்தை வைத்திருக்கிறார். நமக்கு அது தெரியாது. ஆனால் அந்த குறிப்பிட்ட நாளிலே, நேரத்திலே தம்முடைய குமாரனை அனுப்புவார். Behold, I come quickly. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். Behold, I come on time, he says. என்ன சொல்ல? இதோ ஏற்ற நேரத்திலே நான் வருவேன். God is one who keeps time. He is never late. தேவன் காலத்தை சரியாக கணிக்கிறவர், ஒருபோதும் தாமதிக்கிறவர் அல்ல. Many things have to happen and be fulfilled before Jesus comes. இயேசு வருவதற்கு முன்பு பல காரியங்கள் நிறைவேற வேண்டி இருக்கிறது. So he says, I'll come on time. ஆகவே என்ன சொல்கிறார்? நான் ஏற்ற நேரத்தில் வருவேன். Blessed is he that keepeth the sayings of the prophecy of this book. இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கைக்கொள்கிறவன் பாக்கியவான்.
A blessing is promised to all those who keep it. இதை கைக்கொள்கிறவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் It's not குறிக்கப்பட்டிருக்கிறது. promised to all those who defend it. அதை பாதுகாக்கிறவர்களுக்கு என்று சொல்லப்படவில்லை. It is not, blessing is not for all those who speculate on it and try to speculate on the date and time of his arrival. அவர் எப்பொழுது வருவார் என்று காலத்தை கணிக்கிற குறிக்கிற ஆட்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லப்படவில்லை. They'll have more confusion than blessing. ஆசீர்வாதத்தை காட்டிலும் குழப்பம் தான் வரும். Many denominations were actually started trying to speculate on the time of his arrival. இன்றைக்கு பல மத பிரிவுகள் உருவானது எப்படி? அவர் வருகிற காலத்தை கணித்து தான் பிரிவுகளே உதித்தன. There was a man who prophesied about the coming of Christ to be on a particular date. ஒரு குறிப்பிட்ட நாளிலே கிறிஸ்து வருவார் என்று தீர்க்கதரிசனம் உரைத்த ஒரு மனிதர் இருந்தார். He speculated. அதை கணித்தார் அவர். And he prophetically said that on this particular day Jesus will come. தீர்க்கதரிசனமாக சொன்னார், இந்த குறிப்பிட்ட நாளிலே இயேசு வருவார். That's not the only time it has happened. Ever since that, many people have said that. அந்த ஒரு முறை மாத்திரமல்ல, அதற்கு முன்பாக எத்தனையோ பேர் அப்படி சொல்லி இருக்கிறார்கள். And still it's happening. இன்னும் நடந்து Even கொண்டிருக்கிறது. last year some guy was saying that he's coming in June, sometime in June last year. கடந்த வருடத்திலே ஒருவர் சொன்னார், போன வருடமே ஜூன் மாதம் வருவார் என்று சொல்லி அவர் He சொல்லிவிட்டார். had set a date. ஒரு நாளையும் He was குறித்தார். on radio all over America preaching this. இதை அமெரிக்காவில் ரேடியோ வைத்து எங்கும் பிரசங்கித்தார். It's amazing how people can do that. மக்கள் இப்படி செய்யும்போது ஆச்சரியமாக தான் இருக்கிறது. So when that guy spoke many years ago, when he said that Jesus is coming on that particular day, ஆகவே பல வருடங்களுக்கு முன்பாக அந்த மனிதன் சொன்னாரே, குறிப்பிட்ட நாளிலே இயேசு வருவார் என்று அவர் சொன்னபோது it didn't happen. அது நடக்கவில்லை. So a lot of people in his church or denomination, in his group, the followers of that particular person began to give explanations as to why Jesus did not come on the predicted time. ஆகவே அவருடைய சபையிலே காணப்பட்ட பல மக்கள் இந்த குறிப்பிட்ட நாளிலே நாம் கணித்த அந்த நாளிலே இயேசுவானவர் ஏன் வரவில்லை என்பதற்கான காரணங்களை வெளியிட ஆரம்பித்தார்கள். The best explanation that was given was by one lady preacher named Ellen G. White. அப்படி பலர் ஒரு விளக்கத்தை கொடுத்தார்களே, அதிலே எலன் ஜி ஒயிட் என்று சொல்லப்பட்ட ஒரு சகோதரி ஒரு விளக்கத்தை கொடுத்தார். It was not the right explanation, but it was the best under the circumstances. It satisfied most people. சரியான விளக்கம் அல்ல, அந்த சூழ்நிலைக்கு பலரை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு விளக்கம், அவ்வளவுதான். She said, என்ன சொன்னால், Jesus did not come because we have not kept the Sabbath. இயேசு வரவில்லை, நாம் ஓய்வு நாளை If கைக்கொள்ளவில்லை. we keep the Sabbath correctly, then Jesus will come. ஓய்வு நாளை நாம் கைக்கொண்டால், சரியாக கைக்கொண்டால் இயேசு வந்து விடுவார். And that is the background behind the beginnings of the Seventh-day Adventist Church today. இன்றைக்கு 7ஆம் நாள் அனுசரிப்புக்காரர்கள் என்கிற ஒரு பிரிவினர் இருக்கிறார்களே, அவர்கள் ஆரம்பமாவதற்கு அந்த சபை பிரிவு வருவதற்கு காரணமே இதுதான். Started with a mistake. ஒரு தவறிலே ஆரம்பித்தது. Started in trying to explain a mistake. அந்த தவறை விளக்க முற்பட்டு ஆரம்பித்தது. Started with a mistaken explanation. இந்த தவறான விளக்கத்தின் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டது. And today whole books of theology is written on the Seventh-day doctrine and built on that one little explanation. இன்றைக்கு அந்த ஒரு சிறு விளக்கத்தை அடிப்படையாக கொண்டு அதன் பேரிலே பலவிதமான புத்தகங்கள் இன்றைக்கு எழுதப்பட்டிருக்கிறது. Remember, it is the keeping of it that brings the blessing. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இதை கைக்கொள்வதன் மூலமாக தான் ஆசீர்வாதம் To உண்டு. read it, வாசித்து to believe it, அதை விசுவாசித்து and to do what the word says. வசனம் என்ன சொல்கிறதோ அதை செய்வது. Don't get into speculation. தயவு செய்து கணிக்க வேண்டாம். Verse 8. 8ஆம் And வசனம். John saw these things and heard them, and when I had heard and seen, I fell down to worship before the feet of the angel which showed me these things. யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். Well, let's read verse 9 also. Saith he unto me, see thou do it not, for I am thy fellow servant, and of thy brethren the prophets, and of them which keep the sayings of this book. Worship God. அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புத்தகத்தின் வசனங்களை கைக்கொள்கிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள். In the closing of this book, one thing is made sure, that is, we are admonished to worship God only. இந்த புத்தகத்தின் முடிவிலே ஒரு அருமையான முடிவு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு புத்திமதி நமக்கு சொல்லப்படுகிறது. என்ன?
தேவனை மாத்திரம் தொழுதுகொள். Worship God only. தேவனை மாத்திரம் தொழுதுகொள். Everybody say worship God only. எல்லோரும் சொல்லுங்கள், தேவனை மாத்திரம் தொழுதுகொள். People like to worship. மக்கள் தொழுது கொள்ள They விரும்புகிறார்கள். worship their heroes, தங்கள் கதாநாயகர்களை தொழுது கொள்கிறார்கள். cinema stars, சினிமா நட்சத்திரங்களை, sports stars. விளையாட்டு They நட்சத்திரங்களை worship them. அவளை தொழுது Oh, கொள்கிறார்கள். they'll give their life for them. அவர்களுக்காக உயிரையே கொடுப்பார்கள். And even a criminal leader like Veerappan has people that worship him. இந்த பெரிய குற்றவாளிகள் இருக்கிறார்களே, வீரப்பனை போன்றவர்கள், அவர்கள் அவனை கூட வணங்குகிறவர்கள் இருக்கிறார்கள். So there are people that want to worship people. ஆகவே மனிதனை வணங்கும் மனிதன் இருக்கத்தான் செய்கிறான். People want to worship. மக்கள் தொழுது கொள்ள விரும்புகிறார்கள். If the person truly knows God, ஒரு மனிதன் உண்மையாகவே ஆண்டவரை அறிந்திருப்பானே then there என்றால் will be no need for that. அந்த விதமான காரியங்களுக்கு இடமே இல்லை. But look at John here. ஆனா இங்க யோவானை He's பாருங்கள். a man of God. அவன் தேவனுடைய மனுஷன். And he gets this vision from an angel who comes and tells him all these things. இந்த காரியங்களை குறித்து இவனுக்கு சொல்லுகிற ஒரு தூதன் மூலமாக இவனுக்கு இந்த தரிசனம் கிடைத்தது. And this great man of God, John, goes to worship this angel. இந்த பெரிய தேவனுடைய மனிதனாகிய யோவானே அவனை தொழுது கொள்ள போகிறான். Because he is overwhelmed by the tremendous revelations that are given to him. அவருக்கு கொடுக்கப்பட்ட அபாரமான இந்த வெளிப்பாட்டை கண்டு இவருக்கு பெருத்த மகிழ்ச்சி. It is how it happens in this world today. இன்றைக்கு இந்த உலகத்தில் அது நடக்கிறதே. We are overwhelmed by certain personalities. ஒரு சில ஆட்களை கண்டு நாம் அதிகமாக பூரித்து விடுகிறோம். Their power, அவருடைய சக்தி, their charisma, அவருடைய கவரும் ஆற்றல், and their presentation, அவர்கள் சொல்லுகிற விதம், the way they look, பார்ப்பதற்கு இருக்கும் and தோற்றம், so on. பல We are காரியங்கள். taken by that. அதாலே ஈர்க்கப்படுகிறோம். When we are overwhelmed, we forget everything from the word and we just begin to worship that person. இதையெல்லாம் கண்டு குதூகலிக்கிற வேளையிலே அந்த வேதம் என்ன சொல்கிறதோ அதை மறந்து விடுகிறோம். It is happening even today இன்றைக்கு நடக்கிறது. that people are worshiping people. மக்கள் மக்களை வணங்குகிறார்கள். We must worship God. தேவனை வணங்க வேண்டும். Worship means literally worship. தொழுதுகொள் என்கிற வார்த்தையின் அர்த்தம் என்ன? It is ascribing worship to the one whom you are worshiping. யாரை தொழுது கொள்கிறீர்களோ அவருக்கு தொழுகையை செலுத்த வேண்டிய ஒன்று. You are ascribing worthiness to that person. அந்த மனிதருக்கு, அந்த நபருக்கு அந்த தகுதியை அளிக்கிறீர்கள். So when you worship, you are saying that person is worthy. ஆகவே தொழுது கொள்ளும்போது என்ன சொல்கிறீர்கள்? அவர் தகுதி உள்ளவர். Who is worthy? எவர் தகுதி உள்ளவர்? Only God is worthy of worship. தேவன் ஒருவர்தான் தொழுது கொள்ள தகுதி உள்ளவர். Man is never worthy of worship. மனிதன் ஒருபொழுதும் தொழுது கொள்ள பாத்திரனோ தகுதி உள்ளவனோ அல்ல. Let us go on. மேலும் Verse சொல்லுவோம். 10. 10ஆம் வசனம். He saith unto me, seal not the sayings of this prophecy of this book, for the time is at hand. பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாயிருக்கிறது. The book of Revelation and all that is said therein is yet to happen. வெளிப்படுத்தின புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அனைத்தும் இன்னும் நடக்கவில்லை, நடக்க போகிறது. So he says, don't seal this book, keep it open, keep preaching it, keep telling it until it comes to pass. என்ன சொல்கிறார்? இதை முத்திரை போடாதே, திறந்தேவை, நடக்கிற வரைக்கும் அப்படியே திறந்தேவை. It is exactly in opposition to what God said to Daniel. தானியேலுக்கு கர்த்தர் ஒன்றை சொன்னாரே, அதற்கு நேர் எதிராக To இருக்கிறது. Daniel, God said, seal the book and shut it, close it. தானியேலை பார்த்து சொன்னார், அதை முத்திரை போட்டு மூடி பத்திரமாக வை என்றார். Until the end of times. காலம் முடிகிற வரைக்கும். But to John he says, ஆனால் யோவானை பார்த்து சொல்லுகிறார், he says, don't seal it, முத்திரை போடாதே, because it is yet to happen. அது இன்னும் நடக்கவில்லை, It is at hand. சமீபமாயிருக்கிறதானால். Next, we go to next verse. அடுத்த வசனம். He that is unjust, let him be unjust still. And he which is filthy, let him be filthy still. And he that is righteous, let him be righteous still. He that is holy, let him be holy still. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். It is talking first of all about the condition of the lost. இந்த தேவனை அறியாத மக்களுடைய நிலைமையை குறித்து இது காட்டுகிறது. They are unjust, அவர்கள் அநீதி, they are filthy,
அசுத்தமாயிருக்கிறார்கள், sinners. பாவிகளாக And இருக்கிறார்கள். as they keep doing their sins and practicing their sins, தொடர்ந்து தங்கள் பாவத்தை செய்து அந்த பாவத்தில் இருந்து they கொண்டிருக்கும் become more and more filthy and more unjust. அவர்கள் மேலும் மேலும் அசுத்தமாகிறார்கள், மேலும் மேலும் அநியாயமாக மாறுகிறார்கள். Habit is nothing but something that is done over a period of time. பழக்கம் என்பது என்ன? ஒரு குறிப்பிட்ட காலமாக தொடர்ந்து செய்யப்பட்ட You ஒருதான். can get used to anything. அதன் பிறகு எதையும் செய்ய நாம் பழக்கப்பட்டு விடுகிறோம். Now, if you try to sleep on the street, தெருவிலே தூங்குவதற்கு நீங்கள் முயற்சி எடுப்பீர்கள் first என்றால் day you will feel very uncomfortable. முதலாவது நாள் கொஞ்சம் கஷ்டமாக தான் But if இருக்கும். you stay there 1 month, அல்ல ஒரு மாதம் தூங்கினால் then you wouldn't want to go and live in a house. அதன் பிறகு வீட்டிலே போய் படுப்பதற்கு மனமே You would want இருக்காது. to sleep in the street. தெருவிலே தூங்கத்தான் It மனம் becomes இருக்கும். a mental condition. அது மன நிலைமையாக There மாறிவிடுகிறது. are people that earn 100 rupees a day sleeping in the street. ஒரு சிலர் இருக்கிற ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பாதித்து தெருவிலே தான் படுக்கிறான். There are people that are earning 200 rupees a day sleeping in the street. ஒரு சிலர் இருக்கிறார்கள் ஒரு நாளைக்கு 200 ரூபாய் சம்பாதித்து இன்னும் தெருவிலே தான் They can படுக்கிறார்கள். easily go rent a place for 500 rupees, 500 ரூபாய்க்கு போய் அழகான வீடை வாடகைக்கு even எடுக்கலாம். 1,000 rupees. 1000 ரூபாய்க்கு எடுக்கலாம். But they would rather not do it. ஆனால் செய்யவே It மாட்டார்கள். is against their mental makeup. அவருடைய மனதிலே உருவாகி விட்டதே அதற்கு It எதிரான is a ஒரு mental condition. அது அவருடைய மன நிலைமை. They like to sleep on the street. தெருவிலே தூங்கத்தான் They விருப்பம். like to sleep by the sewer. அந்த கால்வாய் ஓரமாய் படுக்கதான் விருப்பம். They like to sleep while the mosquitoes are biting on them. கொசு தங்களை கடித்தால் தான் தூக்கவே வரும். They like to sleep when everybody uses the street like a toilet. அந்த தெருவை எல்லோரும் ஒரு கழிவறை போல உபயோகப்படுத்தினால்தான் அவர்களுக்கு தூக்கமே வரும். Why? ஏன்? They got used to it. அதிலே ஊறிவிட்டார்கள். Sin is like that. பாவம் The அப்படிதான். more you live in sin, எவ்வளவுக்கு அதிகமாக the பாவத்தில் more you வாழ்கிறீர்கள், get hardened by sin. பாவத்தாலே அவ்வளவுக்கு அதிகமாக நீங்கள் கடினப்பட்டு விடுகிறீர்கள். You get so hardened that you want to keep on doing sin. அவ்வளவு கடினப்பட்டு விட்டபடினாலே தொடர்ந்து பாவத்தை செய்யத்தான் மனம் God is இருக்கும். not telling them, if you are a filthy person, keep on being filthy. ஆண்டவர் அவளை பார்த்து நீ அசுத்தமா இருந்தால் தொடர்ந்து அசுத்தமா இரு என்று சொல்லவில்லை. He is not saying, if you are unjust, keep on being நீ unjust. அநியாயக்காரனாக இருந்தால் தொடர்ந்து அநியாயக்காரனாக இரு அப்படி God சொல்லவில்லை. is not promoting sin. ஆண்டவர் பாவத்தை இங்க மேம்படுத்தவில்லை. God is simply describing the condition of the lost. இந்த காணாமல் போன மக்களுடைய நிலைமையை ஆண்டவர் He is வர்ணிக்கிறார். saying, if you keep on doing sin, if you keep on being filthy and unjust, you will keep on being more strong in being filthy and unjust. தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருந்தால் தொடர்ந்து அநியாயம் செய்து கொண்டே இருந்தால் நீ அதிலே உறுதிப்பட்டு விடுவாய், அதிலே நன்றாக ஊறி விடுவாய் என்று தான் சொல்கிறார். Because God can never say, if you are filthy, keep on being filthy. காரணம் ஆண்டவர் ஒரு பொழுதும் நீ அசுத்தமா இருந்தால் தொடர்ந்து அசுத்தமாக இரு என்று சொல்லவே He will never மாட்டார். say that. சொல்ல மாட்டார். So this is only a description that God is giving of the sinful condition of mankind. மனிதனுடைய பாவ நிலைமையை குறித்து ஆண்டவர் கொடுக்கும் ஒரு வர்ணனை இது, அவ்வளவுதான். Because they keep on doing it, they will be set in their ways and they will be strong in it. தொடர்ந்து அதை செய்து கொண்டே இருந்தால் அதிலேயே அவர்கள் ஊறி விடுவார்கள், பலப்பட்டு விடுவார்கள், அதையே தான் திரும்ப செய்வார்கள். That is why many people, they government builds houses for some of these people and give them. தான் ஒரு சிலருக்கு அரசாங்கமே வீட்டை கட்டி கொடுத்து விடுகிறது. They say, be here. இங்க இரு நீ. And the man is going around selling the house. ஆனா அந்த ஆள் என்ன பண்ண அதையும் வித்துறான். He wants to sell the house. வீட்டை விற்பான். Why this house? I've been sleeping well on the street. எதுக்குங்க இந்த வீடு? நான் தெருவுல பிளாட்ஃபார்ம்ல படுக்கலாமே. I can put a hut somewhere. அங்க எங்கயாவது குடிசை போடலாம். This is a waste. I can get 15,000 rupees for this thing. இது வேஸ்ட் ஆச்சு. இது வித்தா 15,000 ரூபாய் வருமே. The government cannot change his mind. அரசாங்கம் இவன் மனதை மாற்ற The முடியாது. government is doing its best. அரசாங்கம் தன்னால் முடிந்ததை செய்கிறது. But man's sinful condition is like that. ஆனால் மனிதனுடைய பாவ நிலைமை இப்படித்தான். God is simply describing that. ஆண்டவர் அதை அப்படியே வர்ணிக்கிறார். You're unjust and keep on doing it, you will become more unjust. அநியாயம் செய்கிற நீ தொடர்ந்து அநியாயம் செய்தால் இன்னும் அநியாயக்காரனாக If மாறுவாய். you keep living a filthy lifestyle and continue in it, you will keep getting more filthy. அசுத்தமா இருக்கிற நீ இன்னும் அசுத்தத்தை செய்தால் தொடர்ந்து அசுத்தக்காரனாக தான் நீ ஊறி விடுவாய். We read that during the time of tribulation, people never turned around. Many people became yet hardened more and more. உபத்திரவ காலத்தை குறித்து நாம் வாசித்தோம். மக்கள் மனம் திரும்பவில்லை. உள்ளம் அவர்களுக்கு கடினப்பட்டு கொண்டேதான் போய்விட்டது. It's like Pharaoh's time. அது பார்வோனின் காலத்தை It's போல. like the people of Egypt. எகிப்தின் மக்களை போல. When the plague comes, they'll say, oh God, save us. வாதை வந்த வேளையில் என்ன சொன்னார்கள்? ஓ தேவனே எங்களை காப்பாற்றும் But என்றார்கள். once the plague is gone, they began to be like what they were before. வாதை போன உடனே பழைய ஆட்களாக Again the plague மாறிவிட்டார்கள். will come.
திரும்பவாதை வரும், they'll soften up a little bit, கொஞ்சம் but இலகுவார்கள், they will return to their own condition. அதன் பிறகு திரும்பவும் பழைய நிலைமைதான். That is the condition of the lost. காணாமற் போனவருடைய நிலைமை இதுதான். The condition of the saved is also described. ரட்சிக்கப்பட்டவருடைய நிலைமையும் இங்கே சொல்லப்படுகிறது. Let him that is righteous, let him be righteous still. நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், He that is holy, let him be holy still. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். Now this is talking about how the righteous will continue in their righteousness and holy people will continue to live holy. நீதிமான் நீதியிலே நிலைத்திருப்பான் என்றும் பரிசுத்தவான் பரிசுத்தத்திலே நிலைத்திருப்பான் என்றும் அவனுடைய நிலைமை குறித்து சொல்கிறது. The sinner, even after he goes to hell, he will still be a sinner. He will still want to do sin and he will still want to be filthy. பாவியா இருக்கக்கூடியவன் நரகத்துக்கு போனாலும் சரி அங்கே அசுத்தமாக தான் இருக்க விரும்புவான், அங்கே இன்னும் பாவியாகத்தான் இருக்க விரும்புவான். Hell is not going to change a sinner. நரக பாவியை மாற்ற முடியாது. God is not going to put the sinner in hell to change him. பாவியை மாற்றும்படியாக ஆண்டவர் பாவியை நரகத்திலே போட போவதில்லை. Because in hell he cannot be changed and be saved. காரணம் நரகத்திலே அவன் மாறி ரட்சிக்கப்பட முடியாது. In hell there is no Holy Spirit. காரணம் நரகத்திலே பரிசுத்த ஆவியானவர் இல்லை. In hell there is no preaching of the word. நரகத்திலே வசனம் சொல்லப்பட போவதும் இல்லை. Can you imagine how filthy and how sinful man will be in hell? நரகத்திலே மனிதன் எவ்வளவு அசுத்தனாக பாவியாக இருப்பான் என்று கற்பனை செய்ய முடிகிறதா? Without the convicting work of the Holy Spirit and the word, he will be given to sin. உணர்த்தக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் வசனம் இல்லாத வேளையிலே அவன் பாவத்திலே ஊறி மோசமாகத்தான் இருப்பான். But when the believer goes to heaven, ஆனால் விசுவாசி பரலோகம் when போகும்போது he lives in New Jerusalem, புதிய எருசலேமிலே வாழும் வேளையில் he will continue that lifestyle he's been living here. இங்கே என்ன வாழ்க்கை வாழ்ந்தானோ அதே வாழ்க்கை He'll அங்கே be more தொடருவான். strong in that. அதுல இன்னும் உறுதிப்படுவான், He'll be much better in that. அதுல இன்னும் He பலப்படுவான், will grow much more into that. அதுல இன்னும் மேலும் வளருவான். Why? ஏன்? Because he is in the very presence of God. தேவ பிரசன்னத்திலே இருக்கிறான், He is living in the very glory of God. தேவ மகிமையிலே வாழ்கிறான். In New Jerusalem, he will continue his life of holiness and புதிய righteousness. எருசலேமிலே தானே பரிசுத்த வாழ்க்கையிலே தொடர்ந்து வாழ்க்கை வாழ்வான். Verse 12. 12ஆம் வசனம் Verse 12 speaks of rewards. பலனை குறித்து சொல்கிறது. Behold, I come quickly, and my reward is with me to give every man according as his work shall be. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது. This is talking about coming to rapture the church. சபையை எடுத்துக் கொள்ளும்படியாக அவர் வருவதை குறித்து சொல்கிறது. Coming to take the church. சபை எடுத்துக் கொள்ளும்படியாக. And when the church is taken, சபை எடுத்துக் கொள்ளப்படும் போது then there will be judgment of the believers, which will be a judgment of reward. அதன் பிறகு விசுவாசிகளுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கும். என்ன விதமான நியாய தீர்ப்பு? பலனை கொடுக்கும் It ஒரு is நியாய not a தீர்ப்பு. judgment to decide whether they will go to heaven or not. நரகத்துக்கு போவார்களா இல்லையா என்பதை தீர்மானிக்கிற ஒரு நியாய தீர்ப்பு அல்ல. Believe me, a believer is already on his way to heaven. நம்புங்கள், விசுவாசி ஏற்கனவே பரலோகம் சென்று கொண்டிருக்கிறார். And all my life, as I have grown up in church in this Madras, India, they have always told me you can never be certain that you'll be going to heaven. நான் இந்தியா தேசத்திலே தமிழ்நாட்டிலே சபையில இத்தனை காலமாக வாழ்ந்தேன். என்ன சொல்லிக் கொடுத்தார்கள்? பரலோகம் நீ போவது நிச்சயம் இல்லை. You keep on praying, தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டு keep on trying, தொடர்ந்து முயற்சி எடு. maybe you will be worthy to go to heaven. ஒருவேளை பரலோகத்துக்கு போறதுக்கு உனக்கு தகுதி வரலாம். It is wrong. அது தவறு. It is not biblical. அது வேதத்துக்கு அடுத்தது The அல்ல. Bible says வேதம் சொல்லுகிறது, that if you believe in Christ, கிறிஸ்துவை நீ விசுவாசித்தால் you have passed from condemnation into life. நீ ஆக்கினை தீர்ப்பை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டு இருக்கிறாய். Already, ஏற்கனவே you have passed from condemnation. மரணத்தை விட்டு நீ நீங்கி The விட்டாய். condemnation of hell is not there for you. நரகம் என்கிற ஆக்கினை தீர்ப்பு உனக்கு You இல்லை. are free from the condemnation. அந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலை. And you are free to live for God. தேவனுக்கென்று வாழ உனக்கு So விடுதலை. if you're a believer, you're going to heaven. ஆகவே நீங்கள் விசுவாசிகளாக இருந்தால் நான் மோட்சம் போகிறீர்கள். God is not going to make that decision when He raptures you. உங்களை எடுத்துக்கொண்ட பிறகு ஆண்டவர் அந்த தீர்மானம் எடுக்க They போவதில்லை. have told me in the church as I grew up that I will not be even taken up in the rapture, maybe, சபையிலே நான் வளர்ந்து வருகிற வேளையில் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தார்கள்? சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ எடுத்துக்கொள்ளப்படவே மாட்டேன். They said, oh, it's doubtful. கொஞ்சம் சந்தேகம் தான். Very few people will be taken. ஒரு சிலர் தான் So எடுத்துக்கொள்ளப்படும். I always grew up thinking, maybe I won't go to heaven. ஆகவே எந்த எண்ணத்தோடு வளர்ந்தேன்? ஒருவேளை நான் பரலோகம் போவேனோ, And maybe I'll not be taken in the rapture. ஒருவேளை சபை எடுத்துக்கொள்ளப்படுவேன், எடுத்துக்கொள்ளப்பட மாட்டேனோ. I grew up with uncertainty. நிச்சயம் இல்லாமல் வளர்ந்தேன். Church taught me uncertainty. சபை
நிச்சயம் இல்லாத சந்தேகத்தை எனக்கு போதித்தது. Church taught me to doubt. சபை சந்தேகத்தை போதித்தது. That is why my Christian life was not strong. அதனால் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை உறுதியாக I இருக்கவில்லை. could never be strong like that. அவ்விதமாக உறுதியாக இருக்க முடியவில்லை In that condition. அந்த நிலைமையிலே. But Bible says ஆனால் வேதம் that சொல்கிறது, if you are a believer, நீ விசுவாசியாக you are இருந்தால் already on your way to heaven. நீ பரலோகம் செல்லும் பாதையிலே இருக்கிறாய். You know, it's a strange thing. They were used to saying, well, I'm on my way to heaven. ஆனா வினோதமான விஷயம் என்ன தெரியுங்களா? பரலோக பயணியாக நான் சென்று கொண்டு இருக்கிறேன்ங்கிற பாட்டை பாடுவார்கள். Then after singing, they'll preach. Maybe you'll go, maybe you won't go. பாடலை முடித்த பிறகு என்ன பிரசங்கம்? ஒருவேளை நீ போனா போ, என்ன போக மாட்டேன். I was like that little cat that was taken and spun around and put on the floor. நான் பூனைக்குட்டியை போல பாலை எடுத்து அப்படியே சுத்தி கீழே அடிச்சது போல. பூனைக்குட்டியை தூக்கி நாலு சுத்தி கிர்ன்னு மயக்கம் வர்ற மாதிரி கீழே விட்டு அப்படி இருக்கும். அப்படி இருந்தேன் நான். கோயிலுக்கு போயிட்டு வந்து தலை ஆடிடும். என்னத்தை நம்புறது? பாட்டை நம்புறதா, பிரசங்கத்தை நம்புறதா? பிரசங்கத்தை நம்புறதா, பாட்டை நம்புறதா? Which should I believe? எதை நம்புவது? Will I go or will I not go? போவேனோ போக மாட்டேனோ? Will I be taken up or will I not be taken up? எடுத்துக்கொள்ளப்படுவேனோ இல்லையோ? You got to believe on one thing. ஏதாவது ஒன்றை நம்பி ஆக வேண்டும். Thank God I'm free from that now. Thank God I'm on my way to heaven. நான் பரலோக பாதையிலே இருக்கிறேன். I'm singing what I'm preaching and I'm preaching what I'm singing. எதை பாடுகிறேன் அதை பிரசங்கிக்கிறேன், எதை பிரசங்கிக்கிறேன் அதையே பாடுகிறேன். I'm not like the cat on a roof now. நான் இப்போது கூரையின் மேல் இருக்கும் பூனை அல்ல. I'm not dazed. நான் மயக்கமாகவும் I இல்லை. know what's happening. என்ன நடக்கிறது தெரியும். The judgment of the believer is for rewards. விசுவாசிக்கான நியாய தீர்ப்பு பலனை கொடுக்கும் ஓர் தீர்ப்பு. 1 Corinthians chapter 3 verse 10 to 15 clearly speaks about that. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10 முதல் 15 வரைக்குமாக இதை தெளிவாக சொல்கிறது. That when as believers we stand before God, விசுவாசிகளாகிய நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கும் வரை, before the judgment seat of Christ, கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கும்போது we will not be judged and condemned. நாம் அங்கே நியாயம் தீர்க்கப்பட்டு தண்டனைக்குள்ளாக போக மாட்டோம். We will be judged in order that we can be rewarded for our பலனை works. கொடுக்கும் அந்த தீர்ப்பு தான் நமக்கு அங்கே இருக்கும். Our rewards will be determined there. அங்கே என்ன பலன் அதுதான் தீர்ப்பு கொடுக்கும். Even if you never had any reward, ஒருவேளை பலனே இல்லை என்றாலும் you will still go to heaven. பரலோகம் போவீர்கள். You will escape by the skin of your teeth, so to speak. எப்படியே தப்பித்து போய் விடுவோம். That's what the Bible says. அப்படிதான் சொல்லுகிறது. Even if you had no good work, நற்கிரியே இல்லையே என்றாலும் still you will be saved. நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். You know, book of Daniel says, தானியேல் புத்தகம் சொல்லுகிறது, the righteous will shine as the stars in the firmament. நீதிமான்கள் ஆகாயத்திலே நட்சத்திரத்தை போல பிரகாசிப்பார்கள். That's right. சரி. Bible also says there are different kinds of stars. வேத புத்தகம் பல நட்சத்திரங்கள் பல வகையான நட்சத்திரங்கள் இருப்பதாக சொல்லுகிறது. Bright stars, பிரகாசமான not so நட்சத்திரம், bright stars. கொஞ்சம் பிரகாசம் Just உள்ளது. like we have bulbs. இந்த நம்ம பல்ப போல 1000 watts, 1000 வாட்ஸ், 100 watts, 100 watts, 40 watts, 40 வாட்ஸ், 0 watts also. 0 வாட்ஸும் இருக்கிறது. So a lot of believers will be like the 0 watts. பல விசுவாசிகள் 0 வாட்ஸை போல இருப்பார்கள். Not much rewards. ரொம்ப பலன் இருக்காது. Won't be shining so much. ரொம்ப பிரகாசம் இருக்காது. They'll be stuck there shining somewhat. ஆனாலும் எங்கே ஒட்டி கொண்டிருப்பாங்க, கொஞ்சம் மின்னுவார்கள். Praise God for salvation. ரட்சிப்புக்காக கர்த்தருக்கு Don't ஸ்தோத்திரம். doubt your salvation. உங்கள் ரட்சிப்பை சந்தேகிக்க வேண்டாம். The reward is the thing that is talking about here. இந்த இடத்திலே பேசப்படுவது பலனை. Reward is with me, Jesus says. இயேசு சொல்றார், பலன் என்னுடனே கூட To give வருகிறது. to every man what is as according to his work. அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் பலன் அளிக்கும்படி. Now, let's read the next verse. அடுத்த வசனம். I'm Alpha and Omega, the beginning and the end, the first and the last. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். He is the beginning. அவரே ஆதி. He has no beginning. அவருக்கு துவக்கம் இல்லை. He is the beginning. அவர் தான் துவக்கம். He has no end. அவருக்கு முடிவில்லை. He is the end. அவரே முடிவு. He is the origin and the consummation of everything. அனைத்திற்கும் துவக்கம் முடிவு இவர்தான். Jesus Christ was there before the world was made. உலகம் உருவாகும் முன்னே இயேசு கிறிஸ்து அங்கே இருந்தார். Jesus Christ will be there after the world is gone. உலகம் போன பிறகு இயேசு கிறிஸ்து அங்கே இருப்பார். He will be there when new heaven, new earth and all these things come about. புதிய வானம் புதிய பூமி வருகிறதே, அப்பொழுதும் அவர் அங்கே இருப்பார். Jesus Christ is eternal. இயேசு கிறிஸ்து நித்தியமானவர். This is what it's saying. அதைத்தான் சொல்கிறது. Even after everything is gone, Jesus will be there. அனைத்தும் போன பிறகும் இயேசு அங்கே இருப்பார். Verse 14. 14. Another promised blessing is here. அங்கே இன்னொரு வாக்குத்தத்தம்
கொடுக்கப்படுகிறது. Blessed are they that do his commandments, that they may have the right to the tree of life and may enter in through the gates into the city. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். When it says, blessed are those that do his commandments, அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லும்போது, some translations or some manuscripts, original manuscripts say, blessed are they that wash their robes instead of do his commandments. ஒரு சில தோல் சுருள்கள் என்ன சொல்கிறது, உங்களுடைய வஸ்திரத்தை கழுவினவர்கள் சுத்தம் செய்தவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்கிறது. Instead of do the commandments. கற்பனையின்படி செய்தவர்கள் என்பதற்கு பதிலாக அந்த வார்த்தை வருகிறது. But both are the same really. இரண்டு ஒன்றுதான் ஏறக்குறைய. It is talking about the born again believers. மறுபடியும் பிறந்த விசுவாசிகளை குறித்து சொல்கிறது. It is talking about the truly saved. உண்மையாகவே ரட்சிக்கப்பட்ட ஆட்களை. They have the right to the tree of life. ஜீவ விருட்சத்தின் மேல் அவர்களுக்கு ஒரு உரிமை உண்டு. They may enter in through the gates of that city. அவர்கள் அந்த பட்டணத்தின் வாசலுக்குள்ளாக நுழையலாம். In the beginning God put the tree of life in the garden of Eden. ஆரம்பத்திலே ஆதியிலே தேவன் ஜீவ விருட்சத்தை ஏதேன் தோட்டத்திலே வைத்தார். Man didn't go and eat that. மனிதன் அதை சென்று சாப்பிடவில்லை. He went and ate the wrong tree. தவறான பழத்தை சாப்பிட்டான். But again God will put the tree of life there in the end. முடிவிலே தேவன் திரும்பமாக ஜீவ விருட்சத்தை அங்கே வைப்பார். And man will eat of that tree. மனிதன் அந்த கனியை சாப்பிடுவான். It signifies the perpetual life, life without end. முடிவற்ற பூரணமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை காட்டுகிறது. Who will eat of the tree of life? யார் இந்த ஜீவ விருட்சத்தின் கனி சாப்பிடுவார்? They that are saved. ரட்சிக்கப்பட்டவர்கள். They that have washed their robes. தங்கள் வஸ்திரத்தை கழுவியவர்கள். They that have done what the commandment says. கற்பனை என்ன சொல்கிறது அதை செய்தவர்கள். Turn with me to 1 John chapter 5 verse 5. 1 யோவான் 5:5க்கு திருப்புங்கள். It says, என்ன சொல்கிறது? Who is he that overcometh the world but he that believeth that Jesus is the Son of God? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? Now many people make a great deal out of the overcomers. ஜெயம் கொள்கிறவன் என்கிற வார்த்தை வைத்து பல பெரியதாக பேசுகிறார்கள். They think overcomers are some very special class of people. ஜெயிக்கிறவன் சொன்னால் விசேஷித்த வகுப்பை சேர்ந்தவர்கள் என்று They சொல்கிறார்கள். have some special victories. விசேஷித்த வெற்றிகள். And they are very spiritual special people. ஆவிக்குரிய விதத்திலே விசேஷித்த பெரியவர்கள். You know, that kind of teaching has been given in India for many years. இந்தியாவிலே பல வருடங்களாக விதமான போதனைகள் பரவலாக இருக்கிறது. As a little boy I used to sit and hear these preachers preach these things. சிறுவனாக நான் இருந்த வேளையிலே பிரசங்கியார்கள் இதை பிரசங்கிப்பதை நான் கேட்டிருக்கிறேன். And they'll say, oh, we are the overcoming class. நாம் தான் ஜெயிக்கிற கூட்டங்கள். And you are the not so overcoming class. நாங்கள் தான் ஜெயிக்கிறவர்கள், நீங்கள் ஜெயிக்காதவர்கள். You know, that kind of thing. அவிதமான போதனை. But here in 1 John chapter 5 verse 5. ஆனால் இங்கே 1 யோவான் 5:5 it defines the overcomer. ஜெயிக்கிறவன் யார் விளக்குகிறது. Who is the overcomer? ஜெயிக்கிறவன் யார்? He is the one that believes that Jesus is the Son of God. இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன். How many of you believe that Jesus is the Son of God? இயேசுவே தேவகுமாரன் என்று விசுவாசி எத்தனை பேர்? I tell you my friend, you are the overcomer. நான் சொல்கிறேன் நண்பர்களே, ஜெயிக்கிறவர்கள் நீங்கள் தான். You are the overcomer. ஜெயித்தவர்கள் நீங்களே. Lift up your hands and say, கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், I am the overcomer. ஜெயித்தவன் நானே. Every time when the scripture says, to him that overcometh will I give the crown of life. ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ கிரீடத்தை நான் கொடுப்பேன் என்று வேதம் ஒவ்வொரு முறை சொல்லும் வேளையிலும் it is talking about this person that by putting in Christ, faith in Christ has overcome the world. கிறிஸ்துவின் மீது விசுவாசத்தை வைத்தானே அந்த மனிதனை குறித்து தான் சொல்கிறது, இவன் உலகத்தை ஜெயித்தவன் என்று. Praise God. கர்த்தருக்கு We are the overcomers. ஜெயித்தவர்கள் நாமே. We are the special class of people. நாம் தான் விசேஷித்த வகுப்பினர். We are destined to be receiving that reward. அந்த பலனை பெற்றுக் கொள்ளும்படியாக தீர்மானிக்கப்பட்டவர்கள். All of us as overcomers will enter into the city and eat of the tree of life. ஜெயம் கொண்டவர்கள் எல்லாரும் அந்த பட்டணத்திற்குள்ளாக செல்லுவோம், ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்போம். Let us go on and read. மேலும் வாசிப்போம். For without are dogs and sorcerers and warmongers and murderers and idolaters and whosoever loveth and maketh a lie. நாய்களும் சூரியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரகாரனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். You got to be careful when you read in the New Testament about dogs. நாய்களை குறித்து புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது ஜாக்கிரதையா வாசிக்கணும். You know the scripture, beware of dogs. Beware of dogs is a verse. வேத புத்தகம் நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்கிறது. அந்த வார்த்தை வேதத்தில் இருக்கிறது. You see it on the gates of bungalows.
இந்த பெரிய வீடுகளிலே இந்த வாசகத்தை பார்க்கலாம். Beware of dogs. நாய்கள் ஜாக்கிரதை. That's in the Bible. வேதத்தில் இருக்கிறது. In the New Testament, dogs have a separate meaning. புதிய ஏற்பாட்டிலே நாய் என்று சொல்லுவது வித்தியாசமான The அர்த்தம். Jewish people thought of the Gentiles as so bad, so low, they called the Gentiles as dogs. இந்த யூதர்கள் இருந்தார்கள், இந்த புறஜாதிகளை மிகவும் மட்டமாக எண்ணினார்கள், அவர்களை நாய்கள் என்று அழைத்தார்கள். And the Gentiles won't keep quiet. If you call a person a dog, he's not going to keep quiet. அந்த புறஜாதிகள் சும்மா இருக்க மாட்டார்கள். அவனை நாய் என்று கூப்பிட்டால் அவன் வாயை மூடிக்கொண்டா இருப்பான். He's going to call you something. அவன் வேற ஏதாவது பெயர் வச்சு So கூப்பிடுவான். the Gentiles had a name for the Jews. They called them pigs. ஆகவே புறஜாதிகள் யூதர்களுக்கு ஒரு பெயரை கொடுத்தார்கள். என்னவென்று அழைத்தார்கள்? பன்னியே என்று அழைத்தார்கள். When you say pigs, the Jewish people really get upset. பன்றி என்று சொன்னால் யூதர்களுக்கு படுக்கோபம் வரும். When you say dogs, the Gentiles are upset. நாய்கள் என்று சொன்னால் புறஜாதிகளுக்கு கோபம். This is talking about all those that are not in covenant with God, like Gentiles that don't trust in God. தேவன் மீது விசுவாசம் வைக்காமல், நம்பிக்கை வைக்காமல், தேவனோடு உடன்படிக்கை செய்யாத மக்களை குறித்து In சொல்லுகிறது. the list is one that maketh a lie. இந்த பட்டியலிலே ஒரு பெயர் வருகிறது, பொய்யை விரும்பி அதன்படி செய்கிறவன் என்று. Him that maketh a lie. பொய்யை விரும்புகிறவன். What is a lie? பொய் என்றால் என்ன? Now, it's not the lie that we think about. நாம் யோசிக்கிறோமே பொய், அந்த பொய் அல்ல இது. They used to tell me, oh, if you lie, you're not going to go to heaven. என்ன சொல்வாங்க? நீ பொய் சொன்னா நீ மோட்சம் போக மாட்டே. Certainly lying is bad. பொய் சொல்றது பாவம் தான். But that's not the lie that this is talking about. சொல்லப்படுகிற பொய் அதுவல்ல. This is a lie that's a different kind of lie. இது வித்தியாசமான ஒரு பொய். Turn with me to 1 John chapter 5. 1 யோவான் 5க்கு திருப்புங்கள். Let me read to you verse 10. 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். What is who is the one that maketh a lie? பொய் சொல்கிறவன் என்றால் யார்? He that believeth on the Son of God hath a witness in himself. தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன். தேவனை விசுவாசியாதவனோ He that believeth on the Son of God hath the witness in himself. தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். He that believeth not God hath made him a liar. தேவனை விசுவாசியாதவனோ தேவனை பொய்யனாக்குகிறான். Because he believeth not the record that God gave of his Son. தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாதபடியினால் அவரை அவன் பொய்யராக்குகிறான். The one that maketh a lie is the one that refuses to believe that God sent his Son Jesus. பொய்யை விரும்புகிறவன், பொய் பேசுகிறவன் யார்? இயேசு தேவனுடைய குமாரன் என்று நம்பாதவன், மறுக்கிறவன். That is the lie. அதுதான் பொய். That is the lie that takes you to hell. அந்த பொய் தான் உங்களை நரகம் அழைத்து செல்லும். Verse 11. This is the record that God hath given to us eternal life, and this life is in his Son. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருப்பதே அந்த சாட்சி. He that hath the Son hath life, and he that hath not the Son of God hath not life. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். These things I have written unto you, that you believe on the name of the Son of God, that you know that you have eternal life, and that you may believe on the name of the Son of God. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். So the lie is the lie of not he that maketh a lie is the one that does not believe that God sent his Son Jesus. பொய் சொல்கிறவன் என்றால் யார்? இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசியாமல் மறுதலிக்கிறவனே பொய்யை விரும்புகிறவன். Now let us continue to read. தொடர்ந்து வாசிப்போம். Now look at the gulf that is between the believers and the unbelievers in eternity. நித்தியத்திலே விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பெரிய பிளவை கவனியுங்கள். Verse 15 says, for without are dogs, sorcerers and warmongers and so on. 15ஆம் வசனம் சொல்லுது, நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரர்களும் கொலைபாதகரும் என்று சொல்கிறது. There is a gulf between the unbelievers who are outside of the lake of fire and the believers that are inside the New Jerusalem, the city of God. இந்த அக்கினி கடலிலே இருக்கக்கூடிய அவிசுவாசிகளுக்கும்
இந்த எருசலேம் புதிய எருசலேமில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கும் இடையே மிகப்பெரிய ஓர் பிளவு இருக்கிறது. They are without, they are outside, and these people, believers, are inside. அவிசுவாசிகள் வெளியே இருக்கிறார்கள், விசுவாசிகள் உள்ளே இருக்கிறார்கள். It's an impassable gulf, அது கடக்க கூடாத ஓர் பிளவு, an eternal separation, நித்திய ஓர் பிளவு, never to be united again. ஒருபோது இணைக்கப்பட They மாட்டார்கள். cannot have entry into the city of God. அவர்கள் தேவனுடைய நகரத்துக்குள் நுழைய முடியாது. But the people of God have entry into the city of God. ஆனால் தேவனுடைய மக்களுக்கோ தேவ நகரத்துக்குள் நுழைய உரிமை. Verse 16. 16. I, Jesus, have sent mine angel to testify unto you these things in the churches. I am the root and the offspring of David, and the bright and morning star. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். This is the first time the word church or churches is mentioned after the 3rd chapter of Revelation. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்திற்கு பிறகு முதல் முறையாக இந்த இடத்தில் தான் சபை அல்லது சபைகள் என்கிற வார்த்தை. The Lord Jesus is saying that he has said these things that are said in the book of Revelation to be told to the church. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? சபைகளுக்கு சொல்லும்படியாக தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இவ்வளவு காரியங்களை நான் சொன்னேன். It is to the church. சபைக்கென்று அதை சொன்னார். It is for us. நமக்கென்று. It is to the church of all ages. சகல யுகங்களிலும் வரக்கூடிய சபைகள். And he identifies himself as the root and of the offspring of David. தன்னை என்னவென்று அழைத்துக் கொள்கிறார்? தாவீதின் வேரும் சந்ததியும் என்று அழைத்துக் கொள்கிறார். It is a particular name that is associated with that has been prophesied in Isaiah. ஏசாயாவிலே தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்ட ஓர் பெயர் இது. It is prophesied that Jesus will be the root and the offspring of David. தாவீதின் வேரும் சந்ததியுமாக இயேசு இருப்பார் என்று ஏசாயாவிலே தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. In Revelation, when Jesus said, I am the root and the offspring of David, வெளிப்படுத்தின விசேஷத்திலே தாவீதின் வேரும் சந்ததியுமாக நான் இருக்கிறேன் என்று இயேசு சொல்லும்போது, the Lord Jesus Christ associates himself with the nation of Israel. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே இஸ்ரவேல் ஜனங்களோடு தன்னை தானே இணைத்துக் கொள்கிறார். It is his identification with the people, the Jewish people. யூத மக்களோடு தன்னை இணைத்துக் கொள்கிற ஒரு வார்த்தை. He says, I am the root and offspring of David, and they understand it very well. தாவீதின் வேரும் சந்ததியுமாக இருக்கிறேன் என்று அவர் சொன்ன வேளையிலே அவர்களுக்கு நன்கு புரிந்தது. And when he said, I am the bright and morning star, ஆனால் பிரகாசமான விடிவெள்ளி நட்சத்திரமாக நான் இருக்கிறேன் என்று சொன்னபோது Jesus is associating himself with the church. இயேசுவானவர் சபையோடு தன்னை இணைத்துக் கொள்கிறார். The morning star is a star that appears in the sky just before the dawn of the morning. It is a pre-dawn appearance of the morning star. இந்த விடிவெள்ளி இருக்கிறதே, இந்த காலை விடிவதற்கு முன்பு வானத்திலே தோன்றக்கூடிய ஒரு நட்சத்திரம் இது. That is the morning star. அதுதான் விடிவெள்ளி என்று சொல்கிறோம். Why does Jesus call himself as the bright and morning star? இயேசுவானவர் தன்னை பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம் என்று அழைக்க வேண்டும். He is referring to the fact that he will come before the morning comes. He will come for the church. காலை வருவதற்கு முன்பே சபைக்கென்று நான் வருவேன் என்று இயேசு அங்கே குறிப்பிடுகிறார். Before he comes as the son of righteousness in his second coming. இரண்டாம் வருகையிலே நீதியின் சூரியனாக அவர் உதிக்கும் முன்பு. Before it dawns, so to speak. சொல்லப்போனால் விடியும் முன்பு. Before the second coming comes. இரண்டாம் வருகை வருவதற்கு முன்பு. Before he comes as the son of righteousness. நீதியின் சூரியனாக அவர் உதிக்கும் He will come to rapture the church as the bright and morning star while it is still a dark and gruesome. இன்னும் இருண்டு அந்தகாரமாக இருக்கிற வேளையிலே சபையை மீட்டுக் கொள்ளும்படியாக விடிவெள்ளி நட்சத்திரமாக பிரகாசமான நட்சத்திரமாக அவர் வருவார். Jesus will come to take his church while very dark events are taking place in this earth. இந்த உலகத்திலே அந்தகாரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்க அந்த வேளையிலே சபையை எடுத்துக் கொள்ளும்படியாக இயேசு He வருவார். will come as the bright and morning star பிரகாசமான விடிவெள்ளி நட்சத்திரமாக வருவார். for the church. சபைக்கென்று வருவார். That is why he says, I am the bright and morning star. ஆகவேதான் அவர் சொன்னார், நான் பிரகாசமான விடிவெள்ளி That means நட்சத்திரம். I will come before the morning dawn. என்ன அர்த்தம்? விடிவதற்கு முன் நான் வருவேன். Before the second coming, I will come for you. இரண்டாம் வருகைக்கு முன்பு உனக்கென்று நான் He வருவேன். will come as the bright morning star and take the church. விடிவெள்ளி நட்சத்திரமாக அவர் வந்து சபையை எடுத்துக் கொள்வார். But then he will come as the son of righteousness as in his second coming. அதன் பிறகு தம்முடைய இரண்டாம் வருகையிலே நீதியின் சூரியனாக வெளிப்படுவார்.
Praise God. கர்த்தருக்கு Let's read ஸ்தோத்திரம். verse 17. 17ஆம் And வசனம். the Spirit and the bride say, Come, and let him that heareth say, Come, and let him that is athirst come, and whosoever will, let him take of the water of life freely. ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். There is a threefold invitation here. இந்த இடத்திலே மூவகையான அழைப்புகள். One is to him that heareth. ஒன்று முதலாவது கேட்கிறவனுக்கு. If you hear and believe in the word of God, தேவனுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்தால் then you come. அப்படி என்றால் நீ வா. Jesus said, He that believeth on the words that I have spoken நான் சொன்ன வார்த்தைகளை விசுவாசிக்கிறவன் எவனோ has eternal life. அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. Come, if you hear the word of God, respond to it and come. வசனத்தை கேட்டால் கேட்டு அதற்கு மறுமொழியாக நீ He வா. that heareth, let him come. கேட்கிறவன் வரட்டும். To him that is athirst, let him come. தாகமாயிருக்கிறவன் வரட்டும். Jesus said one time, இயேசு ஒரு முறை சொன்னார், let him that is thirsty come unto me and drink. தாகமாயிருக்கிறவன் என்னிடத்தில் வந்து பானம் Talk பண்ணட்டும். to the woman of Samaria saying that he will give her water that will quench her thirst permanently. சமாரிய பெண்ணை பார்த்து என்ன சொன்னார்? தாகமே எடுக்காத தண்ணீரை உனக்கு நான் தருகிறேன். Let him that is thirsty come. தாகமாயிருக்கிறவன் வரட்டும். Who is thirsty? யார் தாகமாக இருக்கிறது? The person who acknowledges that there is a need in his life is the person that is thirsty. தன் வாழ்க்கையிலே ஒரு தேவை உண்டு என்று ஒத்துக்கொள்கிற மனிதன் தான் If you தாகமாயிருக்கிறான். say today, yes, I need God to come into my life, என் வாழ்க்கையிலே தேவன் வர வேண்டும், அந்த அவசியம் எனக்கு உண்டு என்று ஒருவேளை நீங்கள் சொல்வீர்களே then என்றால் you are the thirsty person. தாகமாயிருக்கிற மனிதர் நீர்தான். And whosoever will, let him come, it says. அதன் பிறகு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விருப்பம் உள்ளவன். Whosoever will. விருப்பம் உள்ளவன். I like that whosoever. அந்த விருப்பம் உள்ளவன் என்கிற வார்த்தை பிடித்திருக்கிறது. யார் வேணாலும், whosoever. யாராக இருந்தாலும் விருப்பமுள்ளவன் எவனும். Well, that means anybody. அர்த்தம் என்ன? யார் I வேண்டுமானாலும். came because it said anybody. யாரும் என்று சொன்னபடியால் தான் நான் வந்தேன். I like that word whosoever. யார் என்கிற வார்த்தை எனக்கு Maybe பிடித்திருக்கிறது. if it never said whosoever, I would never have come. யாரானாலும் என்று சொல்லப்படவில்லை என்று சொன்னால் நான் வந்திருக்கவே முடியாது. Because it said whosoever, I thought I will come. யாரானாலும் என்று சொல்லப்பட்டபடினால் தான் நான் என்ன Whosoever will, let him come. விருப்பமுள்ளவன் எவனும் வரட்டும். That's the most wonderful word in the whole of Bible. வேத புத்தகத்தில் அருமையான ஒரு வார்த்தை. Whosoever will. விருப்பமுள்ளவன் Everybody எவனும். say whosoever will. எல்லோரும் சொல்லுங்க, விருப்பமுள்ளவன் எவனும். Whosoever will. விருப்பமுள்ளவன் எவனும். Whosoever will. விருப்பமுள்ளவன் எவனும். It doesn't matter who you are. நீங்கள் யாராக இருந்தாலும் If பரவாயில்லை. you just want to, நீங்க வர விருப்பப்பட்டால், if you will to, வரும்படி விருப்பம் கொண்டால் you can come. நீங்கள் வரலாம். It doesn't matter what you have done. எதை செய்திருக்கிறீர்கள் கவலை இல்லை. Anybody can come. எவர் வேண்டுமானாலும் வரலாம். Whosoever will can come. விருப்பமுள்ளவர் எவரும் வரலாம். And Jesus will quench your thirst. இயேசு உங்கள் தாகத்தை தீர்ப்பார். Jesus will be everything to you. இயேசு உங்களுக்கு அனைத்துமாக இருப்பார். Finally, verse 18 and 19. கடைசியாக 18, For 19. I testify unto every man that heareth the words of the prophecy of this book, if any man shall add unto these things, God shall add unto him the plagues that are written in this book. இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். If any man shall take away from the words of this book of this prophecy, God shall take away his part out of the book of life and out of the holy city and from the things which are written in this book. ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புத்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். It's a solemn warning concerning the word of God. தேவனுடைய வார்த்தை குறித்த சரியான ஒரு எச்சரிப்பு. Today the word of God is under much attack all over the world. இன்றைக்கு உலகம் முழுவதுமாக தேவனுடைய வார்த்தை பலமாக தாக்கப்படுகிறது. All over the world in the seminaries and teaching institutions where they are supposed to train men and women to preach. பிரசங்கிக்கும்படியாக ஆண்களையும் பெண்களையும் பயிற்சிக்க வேண்டிய
வேத கலாசாலைகளிலே வேதம் தாக்கப்படுகிறது. There they attack the word. அங்கே வசனத்தை தாக்குகிறார்கள். And there they tell them not to believe it. அங்கேதான் நம்பாதே என்று சொல்லி தருகிறார்கள். Can you believe that? நம்ப முடிகிறதா? There they say, well, it doesn't mean what it says. அங்க என்ன சொல்லி கொடுக்கிறாங்க? என்ன சொல்லப்படுது அதே அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளாதே. There they say it's all just a bunch of story. இல்ல எல்லாம் சும்மா கட்டுக்கதை தான். When the Bible says in Genesis 1 that God created the heaven and earth, ஆதியாகமம் 1 ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்று வேதம் சொல்லும்போது they said that's just a story some old man told his little grandson when he asked him, how did the world come into being? ஒரு பேரன் தாத்தாவை பார்த்து தாத்தா அந்த உலகம் எப்படி வந்ததுன்னு கேட்டவனே தாத்தா சொன்ன கதை என்று சொல்லுகிறார்கள். And they have written it down. அதை எழுதி விட்டார்கள். Those days there's no school. அப்போ பள்ளிக்கூடமே கிடையாது. So these people made up stories about how heaven and earth came about. வானமும் பூமி எப்படி உண்டாயிருக்கலாம் என்று மக்கள் ஒரு கதையை கட்டினார்கள். So this is all stories. ஆகவே இதெல்லாம் கதை. This is what they are teaching. Can you believe that? நம்ப முடிகிறதா? இதைத்தான் I போதிக்கிறார்கள். actually bought a book one time on the book of Genesis and it was there. நான் உண்மையிலே ஒருமுறை புத்தகத்தை வாங்கினேன், ஆதியாகமத்தை குறித்த புத்தகம். அதிலே இதெல்லாம் இருந்தது. That kind of book is only good for if your table is shaking or something, you can put it. அந்த புத்தகம் எதுக்கு உதவும்? மேஜை ஆடினா அடியில வைப்பதற்கு உதவும். Or your shelf is shaking, you can fill the gap. ஷெல்ஃப் ஆடிக்கொண்டுதான் உள்ளே சொருவி விடலாம். There's a lot of books like that. நிறைய புத்தகம் இப்படி I இருக்கிறது. threw it away. எரிந்து விட்டேன். When you go to some of these seminaries, you come out believing nothing. ஒரு சில வேத கலாசாலைக்கு உள்ளே போய் வெளியே வந்தால் நம்பிக்கை இல்லாம வெளியே They வருவீர்கள். bury you there. It's a cemetery. அது ஒரு கல்லறை போல உங்களை அடக்கம் பண்ணிடுவாங்க. You go there alive உயிரோடு உள்ளே போவீர்கள், and you never come out. வெளியே வர மாட்டீர்கள். You don't believe in anything. எதையும் நம்ப You மாட்டீர்கள். don't believe that Jesus is the Son of God. இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க You just மாட்டீர்கள். believe that Jesus is a good man. இயேசு நல்ல மனுஷன், அதான் You நம்புவீங்க. don't believe in the word of God. வார்த்தை விசுவாசிக்க It is a மாட்டீர்கள். sad thing. வருத்தமான விஷயம். These men think that they are so intelligent and so talented. இந்த மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? நான் புத்திசாலி, அதிகமாக தாளந்து படைத்தவன் என்று. They add to the word of God. வசனத்தோடு கூட்டுகிறார்கள். And they think that they can explain it away. என்ன நினைக்கிறார்கள்? விருப்பமான முறையிலே இதை நான் விளக்க முடியும். And the Bible says வேதம் சொல்கிறது that all the plagues that are mentioned in this book will come upon them. இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வாதைகள் எல்லாம் அவர்களுக்கு வரும். That means they are not saved believers and they will enter into the tribulation and have all the plagues of tribulation. என்ன அர்த்தமாகிறது? அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர் அல்ல, ஆகவே உபத்திரவ காலத்துக்குள்ளாக நுழைவார்கள். உபத்திரவ காலத்தின் வாதைகள் எல்லாவற்றையும் அவர்கள் அனுபவிக்கத்தான் If செய்வார்கள். they add to it, கூட்டினால், that if they take away from it, அதிலிருந்து ஒரு எடுத்து விட்டால், if they, adding is giving wrong meanings to it, சேர்ப்பது என்றால் அர்த்தம் என்ன? தவறான அர்த்தத்தை கொடுப்பது. liberal meanings to it. அதற்கு எது வேண்டுமானால் நம்பலாம் என்கிற ஒரு விளக்கம். Liberal theology comes in by way of adding to இந்த it. லிபரல் தியாலஜி எப்படி வருகிறது? ஒன்றை அதன் மூலம் வேதத்தோடு கூட்டிக் கொள்வதன் மூலம். Taking away is another thing. எடுப்பது என்பது வேறு. Taking away from the word of God is saying that the word of God does not possess the life of God. It is not inspired, it is not inerrant, and it is not infallible. எடுத்து விடுவது என்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தையிலே ஜீவன் இல்லை, தேவனுடைய வார்த்தையிலே பிழை இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையிலே குறை இருக்கிறது, நம்பத்தகுந்தது அல்ல என்று போதிப்பது. They take away. எடுத்து விடுகிறார்கள். And the Bible says வேதம் சொல்கிறது God will take away his part out of the book of life தேவன் அவனுடைய பங்கை எடுத்து and போடுவார். out of the holy city. பரிசுத்த நகரத்திலிருந்து பங்கை எடுப்பார். That doesn't mean that he is saved and now he gets unsaved again because he is interpreting it like this. இப்படி சொல்லப்பட்டிருக்கிறவனால ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவன் ஆக இப்ப ரட்சிப்பு இழந்து விடுகிற அந்த அர்த்தம் அல்ல. No, the Bible is saying that he is in the first place not saved at all. That is why he is taking away from God's word. வேதம் என்ன சொல்லுது? முதலாவது அவன் ரட்சிக்கப்பட்டவனே இல்லை, ஆகவேதான் தேவன் பங்கையே எடுக்கிறான். I met a preacher when I was studying in Bible college. A grand old man came and preached in our Bible college. He was preaching the gospel. He was preaching in the radio for I think 40 or some years before he got saved. நான் வேதாகம கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே அங்கே போதிப்பதற்காக ஒரு பெரிய ஒரு ஆசிரியர் வந்திருந்தார். 40 ஆண்டுகளாக வேதாகம கல்லூரியிலே அவர் போதித்து வருகிறார். Yes. No, he was preaching on radio. ரேடியோவில் பிரசங்கித்து வருகிறார். And he was not even saved. ரட்சிக்கப்படவே இல்லை. Can you imagine what he was preaching? என்ன பிரசங்கித்திருப்பார்? கற்பனை செய்ய He was a முடியும். wonderful preacher. அற்புதமான பிரசங்கி. People all over America heard him.
அமெரிக்காவில் இருக்க மக்கள் எல்லாரும் இதை 40 கேட்டிருக்கிறார்கள். years he preached it. 40 வருடங்கள் Preached பிரசங்கித்திருக்கிறார். some nonsense on the radio. ரேடியோவிலே முட்டாளனத்தை Then பிரசங்கித்திருக்கிறார். finally he got saved. கடைசியிலே And ரட்சிக்கப்பட்டார். he came to our Bible college and told his testimony about how he got saved. எங்களுடைய வேதாகம கல்லூரிக்கு வந்து எப்படி ரட்சிக்கப்பட்டேன் என்ற சாட்சியை சொன்னார். He already had 7 PhDs. ஏற்கனவே 7 டாக்டர் பட்டங்கள். One of the greatest orators I've ever seen. நான் பார்த்திராத மிகப்பெரிய பேச்சாளர் இவர். But for many years he never believed the Bible. பல வருடங்களாக வேதத்தை நம்பாத And மனிதன். he lived like that. அப்படியே வாழ்ந்து விட்டார். Thank God he got saved. ரட்சிக்கப்பட்டாரே And கர்த்தரை this is ஸ்தோத்திரம். talking about that kind of people remaining unsaved and preaching some nonsense and taking away from God's word the fact of its inspiration and life. ரட்சிக்கப்படாமலே இருந்து தேவனுடைய வார்த்தையை தவறாக போதித்து அதில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய காரியங்களை கழித்து போடுகிற ஆட்கள் இவர்கள். I want to tell you something. ஒன்னு சொல்லிக்கொள்ள Some விரும்புகிறேன். of the leading seminaries in our country are like that. நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சில வேதாகம கல்லூரிகளும் அப்படிதான் இருக்கிறது. And the seminaries that mainly supply to some of our churches are teaching nothing but this kind of thing. நம்முடைய சபைகளுக்கு போதகர்களை அனுப்பி வைக்கிறதே ஒரு சில வேதாகம கல்லூரிகள். நம்முடைய சபைகளில் பொதுவாக சபைகளுக்கு போதகர்களை அனுப்பி வைக்கக்கூடிய இந்த வேதாகம கல்லூரிகள் இப்படிதான் இருக்கிறது. That is why they have no life. ஆகவேதான் ஜீவன் இல்லை. That is why there is no power. ஆகவேதான் வல்லமை இல்லை. That is why people don't get blessed. அதனால்தான் மக்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. That is why there is no deliverance. ஆகவேதான் விடுதலை இல்லை. That is why in the preaching there is no power. ஆகவேதான் பிரசங்கத்திலே வல்லமையும் இல்லை. They have learnt this dead theology. இந்த செத்த இறையலை They believe கற்றுக்கொண்டார்கள். that God is dead. ஆண்டவர் கடவுள் செத்து விட்டார் என்று They're சொல்கிறார். just trying to make people good. மக்களை நல்லவளாக்க பார்க்கிறார்கள். They're trying to preach something good and try to make people good. நல்லது ஒன்றை பிரசங்கித்து மக்களை நல்லவர்களாக ஆக்க But the முயற்சிக்கிறார்கள். Bible says, can the Ethiopian change his skin? ஆனால் வேதம் என்ன சொல்லுது? எத்தியோப்பியன் தன் தோலை மாற்ற முடியுமோ? These people can preach all they want. இந்த மக்கள் விருப்பப்பட்டதை பிரசங்கிக்கலாம். எவ்வளவு வேணா பிரசங்கிக்கலாம். They can preach as long as they want. எவ்வளவு நாள் வேண்டுமானால் பிரசங்கிக்கலாம். Nothing will happen. ஒன்றுமே நடக்காது. People that go to these places will go there and hear it and die and go to hell. இந்த இடத்துக்கு போகிற மக்கள் பிரசங்கத்தை கேட்பார்கள், மரித்து நரகம்தான் போவார்கள். Because Jesus Christ is not preached. காரணம் இயேசு கிறிஸ்து The பிரசங்கிக்கப்படவில்லை. life of Jesus Christ is not இயேசுவின் preached. ஜீவன் பிரசங்கிக்கப்படவில்லை. A new life, new birth is not preached. புதிய ஜீவன், புதிய வாழ்க்கை Repentance பிரசங்கிக்கப்படவில்லை. and turning to God is not preached. மனம் திரும்புதலும் தேவன் பக்கமாக The திரும்புதலும் power of God பிரசங்கிக்கப்படவில்லை. is not preached. தேவனுடைய வல்லமை பிரசங்கிக்கப்படவில்லை. Oh, it's a sad thing. வருத்தமான I விஷயம். was invited one time to one of these churches. இவ்விதமான ஆலயங்கள் ஒன்றிற்கு ஒரு முறை நான் The அழைக்கப்பட்டேன். pastor said, போதகர் சொன்னார், tomorrow is confirmation. நாளைக்கு திடப்படுத்தலுங்க. Today you come and preach. இன்னைக்கு தயவு செய்து நீங்க வந்து பிரசங்கம் I பண்ணுங்க. said, why? ஏன் என்று கேட்டு, Because I can't preach. நான் பிரசங்கம் பண்ண So முடியாது. why can't you preach? ஏன் பிரசங்கம் பண்ண He முடியாது? said, no, I just have to go by that book. இல்ல இல்லங்க, நான் புக் என்ன சொல்ல அப்படியே படிக்கணும். I just teach them. அது போதிக்கணும். But we have a retreat just before the confirmation day. ஆனால் இந்த திடப்படுத்தலுக்கு முன்பாக ஒரு ரெட்ரீட் நாங்க வச்சிருக்கிறோம். And you come and preach in that retreat. நீங்க வந்து அந்த ரெட்ரீட்ல பிரசங்கம் Preach பண்ணுங்க. salvation, he said. ரட்சிப்பை பிரசங்கம் பண்ணுங்க. Because these people don't know salvation. காரணம் இந்த ஆட்களுக்கு ரட்சிப்பை பத்தி I தெரியாது. went and preached. நான் போனேன். I think about 120 people were there. எனக்கு ஒரு 120 பேர் All இருந்தார்கள். young people. எல்லோரும் Preached the gospel. சுவிசேஷத்தை அறிவித்தேன். And at the end I said, all those who don't believe that they are saved. முடிவிலே நான் ரட்சிக்கப்படவில்லை என்று நம்புகிற எல்லோரும், Truly, you look at your life and you know that you're not saved. உண்மையாகவே நான் ரட்சிக்கப்படவில்லை என்று நம்புகிறவர்கள் Lift up your hand.